வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா 10th புக்கில் உள்ள 5வது ஸ்டோரி டெக் ப்ளூமர்ஸ். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆர்டினரி பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கட்டும், அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவும், ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்காகவும், ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்க கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜியை இன்றைக்கி சூழலில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாவது விஷயமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலிசா அண்ட் டேவிட் இவங்க 2 பேரோட வாழ்க்கை இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணதுனால எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் சொல்லியிருக்காங்க. மூணாவதாக என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த டெக்னாலஜி பீப்புள், என்விரான்மெண்ட், சொசைட்டி இப்படி எல்லா இடத்துலையுமே பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜியை நம்ம எந்த விதத்தில் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இந்த சொசைட்டிக்கு அது நெகட்டிவாக பாசிட்டிவாக அப்படிங்கிற விஷயம் தீர்மானிக்கப்படுறதா சொல்கிறாங்க. ஓவரால் பார்த்தோன்னா இந்த டெக்னாலஜினா என்ன, அதனால் என்ன யூசேஜ், அது எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்ல வராங்க. கொஞ்சம் கவனமாக நம்ம கவனித்தோம் அப்படின்னா இந்த ஸ்டோரியோட கான்செப்டை கேட்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஹேவ் யூ எவர் தாட் தட் யுவர் ரெஃப்ரிஜிரேட்டர் கேன் ஆர்டர் ஸ்டஃப் ஆன் இட்ஸ் ஓன்? அதாவது நீங்கள் எப்போயாவது நினச்சி பார்த்துருக்கீங்களா, உங்கள் வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜே அதுக்கு தேவையான பொருளை அதே ஆர்டர் பண்ணிக்கிற மாதிரி அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸாம்பிள், நம்ம ஒரு மில்கோ இல்லை ஜூஸோ ஒரு 1/2 லிட்டர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த 500 ml அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடுறோம். இப்போது நம்ம அந்த 500 mlலேருந்து ஒரு 100 ml எடுத்துடுறோம். இப்போ அங்கே 400 ml தான் இருக்குது. இப்போது அந்த ஃப்ரிட்ஜு என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம செட் பண்ணி வச்ச அந்த 500 ml ஜூஸ்லேருந்து இப்போ 100 குறையுது இல்லையா, அந்த பேலன்ஸ் 100 ml ஜூஸை தானே போயிட்டு அந்த இ-காமர்ஸ் சைட்டில் இருந்து ஆர்டர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தா, இந்த ஃப்ரிட்ஜுக்கும் அந்த சைட்டுக்கும் டைரெக்டாக லிங்க் பண்ணி அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு பிரிண்டர் பிரிண்ட் பண்ணிட்டுருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த பிரிண்டரு இன்னும் ஃபியூ மோர் பேஜஸில் அதில் உள்ள இங்கு காலியாக போகுது. ஆல்மோஸ்ட் ஓவர் இந்த ஸ்டேஜில் தனக்கு தேவையான இங்கை அதுவே போயிட்டு இ-காமர்ஸ் சைட்டில் இருந்து ஆர்டர் பண்ணிக்கும். இந்த மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆக்கிட்டாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நிறைய என்டர்டைன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற இந்த ஹோம் அப்ளையன்சஸ்லாம் இருக்குது இல்லையா, அதில் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது இந்த ஹோம் அப்ளையன்சஸை நம்ம ஜஸ்ட்டு வாய்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, அப்படி இல்லைனா வெறும் ஃபிங்கரை வச்சு ஸ்வாப் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியெல்லாம் இப்போ வந்துட்டதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டிவி பார்த்துட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு ஏதோ போர் அடிக்குது, இப்போ நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். அப்போ நம்ம வாய்ஸை கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணோன்னா அந்த டிவி ப்ரோக்ராம்லேருந்து டைரெக்டாக நமக்கு சோசியல் மீடியா பேஜுக்கு போயிடும். இந்த மாதிரி நம்ம நிறைய கண்ட்ரோல் பண்ணலாம் நியூ டெக்னாலஜி மூலமாக அப்படின்னு சொல்ல வராங்க. ஆக்சுவலி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டிராஃபிக் ஜாமில் இருக்கோம், நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நமக்கு ஒரு ஹாட்டாக ஒரு காஃபியோ ஒரு டீயோ வேணும் அப்படின்னா நம்ம கெட்டில் கிட்ட வந்து சொல்லிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அது வந்து நமக்கு ஒரு ஹாட் காஃபியோ இல்லை டீயோ ரெடி பண்ணி வச்சிரும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆக்டிவிட்டீஸ்னால நம்மளோட வாட்டரும் நம்மளோட எனர்ஜி லெவலும் மேனேஜ் பண்ணப்படுறதா இவங்க வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டெக்னாலஜி ஒரு நார்மல் பர்சனோட லைஃப்பை ஈஸியாக்கிறதுக்கு மட்டும் உருவாக்கப்பட்டது கிடையாது, இது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2011 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2.21% மக்கள் இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. மற்ற வளர்ந்து வர்ற நாடுகள் எல்லாம் பார்த்தா அந்த மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் வச்சுருப்பாங்க, நிறைய வசதிகள்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இந்தியா அந்தளவுக்கு எந்த ஸ்பெஷல் பிளேஸும் இவங்களுக்கு கொடுக்கறதில்ல. இவங்களோட தேவைகளாக இருக்கட்டும் இல்லை இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்குது, அதோட நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. டெக்னாலஜி நிறைய பேரோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல சேஞ்சாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வழியில் அலிசா அப்படிங்கிற பொண்ணு அவங்களுக்கு நடந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டிஃப்ரென்ஸ் டெக்னாலஜி என்னோடய லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸை கொண்டு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அலிசா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து செரிப்ரல் பால்சி இருக்குது, அதாவது பெருமூளை வாதம் இருக்குது. இந்த ரீசன்னால் என்னால் நான் நினைக்கிற அளவுக்கு வேகமாக டைப் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட பெட்டு கட்டுறேன், நீங்கள் அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுவீங்க, ஏன்னா நான் நடக்காது அப்படின்னு நினச்ச விஷயம் இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அலிசா. தொடர்ந்து அலிசா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் டிராகன் டிக்டேட் அப்படிங்கிற டெக்னாலஜியை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நான் எந்த வார்த்தைகளை பேசுகிறேனோ அது எல்லாமே ஸ்க்ரீன் முன்னால் எனக்கு சிஸ்டமில் வந்துடும். அதுக்கப்புறமா அதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்துப்பேன். இதனால் நான் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது. இது நிஜமாகவே எனக்கு ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸை கொடுக்குது. ஏன்னா என்னோடய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த டெக்னாலஜி மூலமாக என்னால் அடைய முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அலிசா மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்கூல் டீச்சர் இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ இறந்துட்டாங்க. பட் அவங்க ஒரு நாள் என்ன என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீ வந்து ஜிசிஎஸ்சி அதாவது ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, நான் இல்லை நீங்கள் இந்த மாதிரி முட்டாள்தனமாலாம் யோசிக்காதீங்க, என்னால் எப்படி பண்ண முடியும் அதெல்லாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நான் படித்து அதை ஒருத்தர் டைப் பண்ணணுங்கிறது ரொம்ப சிரமமான செயலாக எனக்கு தோணுச்சு. ஆனால் இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னோடய ஸ்கூல் டைமில் கிம் அப்படிங்கிற அசிஸ்ட் டெக்னாலஜிஸ்ட் இருந்தாங்க. அவங்க தான் இந்த டிராகன் டிக்டேட்டரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையே சொல்லி கொடுத்தாங்க. இந்த டெக்னாலஜி என்னோட வாய்ஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும், அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் எனக்கு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து அவங்க ட்ரைன் பண்ணாங்க. அது மூலமாக என்னோட வீட்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி இப்போ நான் அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி டெக்னாலஜினால இப்போ நான் மேத்ஸ் சிஜிஎஸ்சி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக என்னோட டீச்சர் இதை நினச்சி பெருமைப்படுவாங்க. இப்போ நான் ஒன்று மட்டும் இல்லை 2 சிஜிஎஸ்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட ட்ரைனர் கிம் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த டெக்னாலஜினால் நான் என்ன பண்ணணுமோ அதை என்னால் செய்ய முடியும். இதோட என்ன மாதிரி உள்ள பல பேருக்கு இந்த உலகத்தையே திறந்து காட்டும் அப்படின்னு சொன்னார். அலிசா இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இன்னும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்னாலஜி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன மாதிரி இளம் மாற்றுத்திறனாளிகள் இண்டிபெண்ட்டாக வாழ்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஒரு உடல் ஊனமுற்றவங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்களோட உடலில் உள்ள எந்த உறுப்புமே இப்போ அசைய முடியாது. அவங்க எப்படி இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணுறது, எப்படி அவங்க இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்னாலஜியை வச்சு, அதாவது அவங்க கண்ணை கொண்டு அந்த சிஸ்டமையே அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது அவங்க கண்ணோட கருவிலி இருக்கு இல்லையா, அதை வச்சு அவங்க நெக்ஸ்ட் பேஜை டர்ன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி யூஸ்ஃபுல்லாக இருக்குது இவங்களுக்கு. அலிசா அவங்களோட அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் கிம்மை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, கிம் ஒரு அமேசிங்கான டீச்சர். ஸ்கூலில் அவங்க 42 ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் பண்ணாங்க. அவங்க தான் எங்களுக்கு டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் வேஸில் எப்படியெல்லாம் அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா நாங்கள் பல ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 21 வயசு டேவிட் என்ன சொல்கிறாருன்னா, டெக்னாலஜி வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா அது என்னை கம்யூனிகேட் பண்ண வைக்குது, என்னை இண்டிபெண்ட்டாக ஆக்குது, எனக்கு அதுதான் ஃப்ரீடத்தையே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. டேவிட் என்ன டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா, வேர்பல் கம்யூனிகேஷனுக்காக, அதாவது வார்த்தைகளால் மற்றவங்களோட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக இவர் லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸை யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த லிபரேட்டர் டிவைஸ் அவரோட கண்ணை கொண்டு தான் கண்ட்ரோல் பண்ணுவாராம். இதில் ஒரு அடாப்டர் இருக்கும், அதாவது ப்ளூடூத் அடாப்டர் இருக்கும். லிபரேட்டர் மூலமாக கமெண்ட்ஸை சென்ட் பண்ணி இவர் பிசிலையாக இருக்கட்டும் இல்லை மேக்கில் இந்த மாதிரி எதில் வேணால் அவர் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு உண்மையாகவே ஒரு கிரேட் ஃபீலிங்காக இருந்தது. இதை கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 வீக் ஆச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி பீப்புளோட கம்யூனிகேஷன் பண்ணுறதே எனக்கு மிகப்பெரிய கடினமாக இருந்துச்சு அப்படியும் இதில் குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் டேவிட் கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, அவரோட பெட்ரூமில் ஒரு சேர் இருக்கும். அந்த சேரில் அவர் தலை சாய்க்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கண்ட்ரோலர் வச்சுருக்காரு. அது பேர் வந்து ACTIV ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்ட்ரோலர் வச்சுருக்காரு. அது மூலமாக டேவிட் என்ன பண்ணுவார்னா, ஒரு ரூமில் உள்ள டிவி, ப்ளூரே, அப்புறம் மியூசிக் பிளேயர்ஸ் எல்லாமே அவரே கண்ட்ரோல் பண்ணிப்பார். ஆக்சுவலி டேவிட் வந்து பிறக்கும் போதே அவருக்கு வந்து ஆத்தடாய்ட் செரிப்ரல் பால்சி இருந்தது. அதாவது இதுவும் ஒரு வகையான பெருமூளைவாதம் தான். ஸோ இந்த ரீசன்னால் டேவிட்னால் சரியாக பேச முடியாது, சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதனால் இவர் வந்து இதுக்கான ஸ்பெஷலாக உள்ள ஸ்கூல் காலேஜ் அதில் தான் இவர் படிச்சிருக்காரு. அதுவும் இவர் படிக்கிறதுக்கு ஹைடெக் கம்யூனிகேஷனை தான் இவர் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. டேவிட் 8 வயசாக இருக்கும்போதுலேருந்து இவர் இந்த ஹைடெக் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த AAC அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்மெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்காரு. இந்த AAC டெக்னாலஜியை முதல்ல இவர் யூஸ் பண்ண ஆரம்பித்த பொழுது இவரோட ஹெட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்விட்ச் வச்சுருப்பாங்க. அது மூலமாக தான் இந்த AAC டெக்னாலஜியை இவர் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இந்த ஸ்விட்ச் மூலமாக அந்த டெக்னாலஜியை ஆக்சஸ் பண்ணுறதுனால அவரால் பேஜ் வைஸு இந்த டெக்னாலஜியை ரன் பண்ண முடிஞ்சதாக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஸ்விட்ச் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய எஃபெக்ட் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுக்காக டேவிட் போட்டிருக்காங்க அப்படின்னும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. டேவிட் இப்போ என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ECO2 டெக்னாலஜி வித் ECO பாயிண்டோட யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டெக்னாலஜியில் அவரோட காலுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக இவர் இந்த டெக்னாலஜியை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. எப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற ஏதாவது ஒரு ஐக்கான், அதாவது அவருக்கு தேவைப்படுற ஐக்கானை இவர் உத்து பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ அவர் உத்து பார்க்கும் பொழுது அவரோட கருவிலி அந்த ஐக்கான் மேலே படும் இல்லையா, அப்போது அந்த ஐக்கான் செலக்ட் ஆயிரும். அவர் காலுக்கு பக்கத்தில் உள்ள அந்த ஸ்விட்ச் மூலமாக ஆக்சஸ் பண்ணிட்டு இந்த டெக்னாலஜியை ரன் பண்ண முடியும். டேவிட் கிட்ட இது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்மாலர் கம்யூனிகேஷன் எய்டும் இருக்குது. அதை வந்து அவரோட வாக்கரில் வந்து பொருத்தி வச்சுருக்காங்க.
இதுவும் டேவிட்டுக்கு ஒரு அவசியமான ஒன்றா தான் இருக்குது. ஏன்னா அவர் ஓய்வு நேரத்தோட பெரும்பகுதியை வந்து இந்த கலை நிகழ்ச்சியில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. டேவிட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இவர் ஒரு சிறந்த ஸ்போர்ட்ஸ் மேனும் கூட. அதாவது இவர் ரெகுலராக ஃபுட்பாலு, பேஸ்பால், ஹாக்கி, அப்புறம் போஷியா இதெல்லாம் ரெகுலராக விளையாடுறதா சொல்லியிருக்காங்க. இதோட கூட டேவிட் ஒரு ஸ்போர்ட்ஸ் லீடராகவும் இருக்கார். எப்படி அவர் டீச் பண்ணுவார் அப்படின்னா அந்த ECO2 டெக்னாலஜி வச்சுருக்காரு இல்லையா, அதை ஒரு இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டில் லிங்க் பண்ணி வச்சுருக்காரு. அது மூலமாக இவர் இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷனை மற்றவங்களுக்கு வந்து டீச் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. டேவிட் வந்து இப்போது 144 ஐகான்ஸை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு அவர் ஸ்க்ரீனில். அதுவும் அவரோட கருவிழிகள் மூலமாக அதை ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த டெக்னாலஜியை இவர் முதல் முறையாக யூஸ் பண்ணும்போது அவர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணார் அப்படின்னா, ஐ லைக் இட், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது என்னையே ரொம்ப வேகமாக செயல்பட வைக்குது, எனக்கான ஒன்று எப்போ கிடைக்கும் அப்படின்னும் இவர் சொல்லியிருக்காரு. அண்ட் டேவிட் இந்த ECO2 அண்ட் ECO பாயிண்ட்டை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, நிறைய கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ்க்காக யூஸ் பண்ணுறாரு. அப்புறம் GCSE அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டடீஸ்க்காக யூஸ் பண்ணுறாரு. அப்புறம் ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாரு. அப்புறம் அவர் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாரு. அப்புறம் அவரோட பிரதர் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறதா இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போது இந்த ECO2 டெக்னாலஜி மூலமாக டேவிட் பேசுகிறதுனால இவர் ஒரு வார்த்தையை கம்ப்ளீட் பண்ண முடிகிறதா சொல்கிறாங்க. அதாவது கரெக்ட் சின்டெக்ஸோட தொடர்ச்சியாக ஒரு வார்த்தைகளை பேசி முழுமையாக அவரால் முடிக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு கூட இவர் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதாகவும் சொல்கிறாங்க. இவர் ஒரு நாளைக்கு நிறைய மீனிங்ஃபுல்லான வார்த்தைகளை வந்து பேசுகிறதாகவும் அதை கான்ஃபிடென்ட்டாகவும் பேசி முடிக்கிறதாகவும் இதில் தெரிவிக்கிறாங்க. இதனாலேயே டேவிட் வந்து ஒரு காம்பிட்டன்ட், அதாவது ஒரு திறமையான கம்யூனிகேட்டராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்ட் டைமில் டேவிட் வந்து இப்போ இந்த SLT இருக்கு இல்லையா, ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி, அது மூலமாக நிறைய இடியம்ஸும் இப்போ வந்து கற்றுக்கிறாரு. அவர் ரீசெண்டாக கற்றுக்கிட்ட இடியம் என்ன அப்படின்னா, மம் ஹாஸ் காட் அ லாட் ஆன் ஹர் பிளேட் அப்படிங்கிறது தான். ASC டெக்னாலஜியை இப்போ புதுசாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நம்ம டேவிட் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கார் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதில் டேவிட் இந்த பெஸ்போக் ஸ்விட்ச் சிஸ்டம் மூலமாக அவர் வந்து ப்ளே ஸ்டேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்புறம் அவரோட எலக்ட்ரிக் வீல் சேர் இல்லையா, அதை இந்த ஹெட் ஸ்விட்சஸ் மூலமாக அதை யூஸ் பண்ணி அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறமா அந்த ECO பாயிண்ட் இருக்கு இல்லையா, அவர் அந்த கருவிழி மூலமாக கண்ட்ரோல் பண்ணுவார். அது மூலமாக அவரோட கம்ப்யூட்டரை கம்யூனிகேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணி அவரோட அந்த ஜெல்சி ஃபுட்பால் டீம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறாரு. அப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜை ரிசீவ் பண்ணுறதுக்கும் சென்ட் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் அவர் வீட்டில் இருக்கும் பொழுது, அதாவது மார்னிங்லேருந்து நைட் வரைக்குமே இந்த ECO2 அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவர் அந்த MP3 பிளேயரை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. கூட டேவிட் வந்து ரீசெண்ட் டைமில் இவர் பிரேசிலுக்கு ட்ராவல் பண்ணி போகிறதுக்காக செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, ஒலிம்பிக் ஓப்பனிங் செரிமனி டீமுக்கான ரீமிக்ஸ் ட்ராமா குரூப்பில் ஒரு பார்ட்டாக இவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் டெக்னாலஜி வந்து லைஃப்பை வந்து ரொம்பவே ஈஸியாக்குதுன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலுமே அவங்களோட டச்சில் நம்மளை வைக்கிறது வந்து டெக்னாலஜி தான். கிம் ஆல்ரெடி சொன்னது மாதிரியே நார்மல் பீப்புளை விட டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு தான் நிறைய யூசேஜை வந்து டெக்னாலஜி இப்போ கொடுத்துட்ருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸை ஏற்படுத்திக்கிறதுனாலும் சரி, இல்லை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, இந்த என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு லைட்டை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு கூட அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதோட இவங்க படிப்புக்காகவும் குவாலிஃபிகேஷன் அப்புறம் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெறுறதுக்கும் இது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. எல்லாத்துக்குமே மேலே அவங்க கான்ஃபிடென்ட்டாகவும் இண்டிபெண்ட்டாகவும் இருக்கிறதுக்கு இது நிறைய உதவியாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். மாற்றுத்திறனாளியாகவே இருந்தாலும் அவங்களுக்குள்ள அதிபயங்கர திறமைகள்லாம் ஒளிஞ்சிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி டெக்னாலஜியை நம்ம கட்டாயமாக யூஸ் பண்ண வேண்டிய டெக்னாலஜி உண்மையாகவே ஒரு மனுஷனுக்குள்ள உள்ள திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக நம்ம யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற இயற்பியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவரை தவிர மிகச்சிறந்த உதாரணம் வேற எதுவாகவுமே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளியான அவர் ஒரு வீல் சேரில் உட்காந்துக்கிட்டே தன்னோட கண் கருவிழிகளோட அசைவின் மூலமாக இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கிற கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம். முன்னெல்லாம் பார்த்தா இந்த மாற்றுத்திறனாளிகள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஆனால் இப்போது நியூ டெக்னாலஜி வந்ததுனால அவங்களும் சக மனிதர்கள் மாதிரி எல்லா விஷயங்களையுமே ஏற்றம் இறக்கம் இல்லாமல் ஈக்குவலாக பண்ண முடியுது. அதோட சக மனிதர்களோட ஒன்றா இணைஞ்சு இந்த உலகத்துக்கு அவங்களால முடிஞ்ச சிறந்த பங்களிப்பை கொடுக்க முடியுது. லாஸ்ட் இந்த ஸ்டோரியில் என்ன சொல்ல வராங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த டெக்னாலஜி ஒரு வரப்பிரசாதம், அவ்வளோதான். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்டோரி வந்து காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் ஒரு 2-3 தடவை நம்ம அதை கேட்டுட்டு
நல்லா ரீட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதாவது ஒன்றும் இல்லை, டெக்னாலஜினா என்ன, எஸ்பெஷலி மாற்றுத்திறனாளிகளுக்கு அது எவ்வளோ யூஸாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் டேவிட் அப்புறம் அலிசா 2 பேரும் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த பேரெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 2-3 தடவை கதையை கேட்டுட்டு அதே மாதிரி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் எப்படி இந்த லெசனை நம்ம வந்து எழுதலாம் அப்படின்னு.